மத்தேயு 18 வசனத்தை பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் மெய்யாகவே சொன்னார்னா கொஞ்சம் அதுல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். கவனிங்க, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, whatsoever you permit on earth is permitted in heaven, whatsoever you forbid on earth is forbidden in heaven. பாருங்க, எதையெல்லாம் பூலோகத்திலே நீ அனுமதிக்கிறாயோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும். எவைகளெல்லாம் பூலோகத்திலே நீ அனுமதி மறுப்பாயோ அது பரலோகத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம செயல்படுகிறத வச்சுதான் பரலோகமே செயல்படுகிறது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? பாருங்க, நாம செயல்படுகிறத வச்சுதான் பரலோகமே செயல்படுகிறது. இப்ப நடக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் சொல்லிட்டு சும்மா இருந்தோம்னா பிசாசு உள்ள பூந்து பாருங்க அழிவின் வேலைகளை நடப்பிப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எது தேவனுடைய சித்தம் என்பதை புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடிச்சிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு வாழ்க்கையை திறந்து கொடுக்கணும்.